ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: காலத்தால் அழியாத போதனைகள், நல்லொழுக்கம், நேர்மை ஆகியவற்றை உலகிற்கு அளித்த தலைசிறந்த தமிழ் புலவரை நினைவுகூரும் வகையில் திருவள்ளுவர் தினத்தை நாம் கொண்டாடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக பொருளாதார அமைப்பின் 54வது மாநாடு டாவோஸில் தொடங்கியுள்ளது. மாட்டுப்பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பாலமேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. தலைநகர் தில்லி மற்றும் வட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் HS பிரணாய் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், காலத்தால் அழியாத அவரது போதனைகள், நல்லொழுக்கம், நேர்மை ஆகியவை சமூகத்தை ஊக்குவிக்கிறது என்றும், அவரது திருக்குறளை பின்பற்றுவதன் மூலம் தொலைநோக்கு பார்வையும் செயல்திறனும் பெறுவோம் என்றும் கூறியுள்ளார். தலைசிறந்த தமிழ் புலவரை நினைவுகூரும் வகையில் திருவள்ளுவர் தினத்தை நாம் கொண்டாடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலக அமைதி, ஒற்றுமை ஆகியவற்றை போற்றும் விதத்தில் அவர் இயற்றிய திருக்குறள் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். நம்முடைய வாழ்வில் பல்வேறு நிலைகளில் திருவள்ளுவரின் பரந்த ஞானம் உதவி வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு RN ரவி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பணிவான வணக்கங்களை திருவள்ளுவருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று கூறியுள்ளார். திருக்குறள் நமது தேசத்தின் சிந்தனை மற்றும் அடையாளத்தை வடிவமைத்து வளப்படுத்தி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு வழிகாட்டியாகவும் உத்வேகத்தின் ஆதாரமாகவும் நீடிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு மலர் தூவி தமிழக ஆளுநர் மரியாதை செலுத்தினார். இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் ஏற்பாடுகள் செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஆந்திரா மற்றும் கேரளாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஆந்திராவின் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள பாலசமுத்திரத்தில் சுங்கத்துறையின் தேசிய பயிற்சி பள்ளியையும், போதைப்பொருள் தடுப்பு மற்றும் மறைமுக வரி கட்டிட வளாகத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் மற்றும் முதலமைச்சர் திரு YS ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இந்நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை கேரளா செல்கிறார். கொச்சியில் உள்ள மகாராஜா கல்லூரி மைதானத்திலிருந்து அரசு விருந்தினர் மாளிகை வரை சாலையில் பயணம் மேற்கொண்டு மக்களை அவர் சந்திக்கிறார். நாளை காலை குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் கோயில் மற்றும் திருப்பரையார் ஸ்ரீ ராமசுவாமி கோவில்களில் அவர் தரிசனம் செய்கிறார். கொச்சியில் உள்ள வெலிங்டன் தீவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சுமார் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். கொச்சி துறைமுகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் தளம் மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சமையல் எரிவாயு இறக்குமதி முனையத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். அதன் பின்னர் மரைன் டிரைவில் உள்ள BJP சக்தி கேந்திரா நிர்வாகிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் நாளை பிரதமர் புதுதில்லி திரும்புகிறார். உலக பொருளாதார அமைப்பின் 54வது மாநாடு டாவோஸில் தொடங்கியுள்ளது. சர்வதேச அளவில் நடந்து வரும் பிரச்சினைகள், பருவநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு திறன் வளர்ச்சி ஆகிய முக்கிய நிகழ்வுகளுக்கு இடையே இந்த கூட்டம் தொடங்கியுள்ளது. நம்பிக்கையை கட்டமைப்போம் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் வாய்ப்புகளை ஏற்படுத்துவது, உலக அளவில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை நாடுவது ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகின்றன. இம்மாநாட்டையொட்டி நேற்று நடைபெற்ற கலாச்சார நிகழ்ச்சியில் சஹாரா பாலைவனம் மற்றும் அமேசான் மழைக்காடுகளில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இது உலக தலைவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றம், தகவல் தொடர்பு ஆகியவற்றில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்தவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் கிறிஸ்டல் விருதுகளும் வழங்கப்பட்டன. கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் வெல்லப்பாகிற்கு 50% அளவுக்கு ஏற்றுமதி வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இந்த வெல்லப்பாகு மது தயாரிப்பதில் அடிப்படை பொருளாக பயன்படுகிறது. ஏற்றுமதி வரி உயர்வு குறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த வரி உயர்வு வரும் வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வருவதாக குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் உள்நாட்டு பயன்பாடு மற்றும் விநியோக தேவைகளை இது பூர்த்தி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் கச்சா மற்றும் சமையல் எண்ணெயின் இறக்குமதிக்கான சலுகைகளை அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நிதி அமைச்சகம் நீட்டித்துள்ளது. இதன் காரணமாக சமையல் எண்ணெய் விலை உயர்வு தவிர்க்கப்படும் என்றும் நிதி அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு
முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை அறிந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். ராசிபுரம் வட்டம் குருசாமிபாளையம், பிள்ளாநல்லூர், பட்டணம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் வங்கிகளில் செயல்படுத்தப்படும் திட்டங்களான செல்வ மகள் சேமிப்பு திட்டம், பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு ஆகிய திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் விவசாயத்தில் நவீன முறைகளை கையாண்டு அதிக லாபம் ஈட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதோடு வேளாண்மையில் மத்திய அரசின் திட்டங்களும் எடுத்துரைக்கப்பட்டன. புகையில்லா சமையல் அறையை உருவாக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்ட பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டம், பாதுகாப்பான முறையில் சிலிண்டர் பயன்படுத்த குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலம் பொதுமக்கள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை பற்றி விழிப்புணர்வு அடைந்து வருவதோடு அத்திட்டங்களில் பயன்பெற்றும் வருவது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன். மாட்டுப் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து அதன் கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி பொங்கல் வைத்து மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் மகாநந்திக்கு 2 டன் காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனையும் 108 பசுக்களுக்கு பூஜையும் நடத்தப்பட்டது. இதனிடையே மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளும் நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை துவங்கி பல்லாயிரக்கணக்கான ஜல்லிக்கட்டு பார்வையாளர்கள் மத்தியில் தற்போது வரை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மதியம் 12 மணி நிலவரப்படி பார்த்தோம் என்றால் 4வது சுற்று முடிந்து 5வது சுற்று ஆரம்பித்துள்ள நிலையில் இதுவரை 375 காளைகள் களம் கண்டுள்ளன. ஜல்லிக்கட்டில் 17 பேர் காயமடைந்துள்ள நிலையில் படுகாயமடைந்த 2 மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். 1000 காளைகள் 700 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ள இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பாலமேட்டில் குவிந்துள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தற்போது வரை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. தலைநகர் தில்லி மற்றும் வட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது. புதுதில்லியில் இன்று காலை 4.8 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர் காணப்பட்டது. தொடர்ந்து அதிகாலை வேளைகளில் அடர் பனி நிலவுகிறது. இதன் காரணமாக தில்லிக்கு வரும் பல்வேறு ரயில்கள் காலதாமதமாக வருகின்றன. மேலும் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு வரும் விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு பாதிக்கப்பட்டுள்ளது. காற்றின் மாசுபாடும் அதிகரித்து காணப்பட்டது. அயோத்தியாவில் வரும் 22ஆம் தேதி ராமர் கோவில் திறந்து வைக்கப்படுகிறது. இதையொட்டி இந்துக்கள் அதிகம் வாழும் மொரீஷியஸ் தீவில் உள்ள மக்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை அங்கு நடத்துவதற்கு தயாராகி வருகின்றனர். அந்த தீவில் உள்ள கோயில்களில் தீபம் ஏற்றப்பட்டு ராமாயணம் வாசிக்கப்படும் என்று மொரீஷியஸின் ஹை கமிஷனர் திரு ஹேமண்ட் டயல் தில்லும் தெரிவித்துள்ளார். அங்குள்ள வீடுகளில் தீபாவளியை கொண்டாடுவதைப் போல அன்றைய தினம் உற்சாகத்துடன் தீபங்களை ஏற்றி இனிப்புகள் வழங்கி மக்கள் கொண்டாட இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சமூக மற்றும் கலாச்சார அமைப்புகள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றன. இந்நாளையொட்டி அங்குள்ள அலுவலகங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பணி நேரத்தில் 2 மணி நேரம் தளர்வும் வழங்கப்படுவதாக அந்நாட்டு அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் எஸ் பிரணாய் முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6, 21-19 என்ற செட் கணக்கில் தைவானின் டியன் சென் சோவை வென்றார். ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று இத்தாலியை எதிர்கொள்கிறது. ராஞ்சியில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புரோ கபடி லீக் போட்டியில் பாட்னா தமிழக அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
காலத்தால் அழியாத போதனைகள், நல்லொழுக்கம், நேர்மை ஆகியவற்றை உலகிற்கு அளித்த தலைசிறந்த தமிழ் புலவரை நினைவுகூரும் வகையில் திருவள்ளுவர் தினத்தை நாம் கொண்டாடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக பொருளாதார அமைப்பின் 54வது மாநாடு டாவோஸில் தொடங்கியுள்ளது. மாட்டுப்பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பாலமேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. தலைநகர் தில்லி மற்றும் வட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் HS பிரணாய் முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.